பிரான்ஸ் நாட்டில் நபிகள் நாயகத்தை தவறாக சித்தரித்து கார்ட்டூன் வெளியிட்ட பள்ளி ஆசிரியர் வெட்டிக் கொல்லப்பட்டதாக ஊடகங்கள் தொடர்ந்து செய்தி வெளியிட்டு வருகின்றன. இந்த செய்தியின் மூலம் நபிகள் நாயகத்தை தவறாக சித்தரித்தால் இஸ்லாமியர்கள் வெறியர்களாக அடிப்படைவாதிகளாக மாறிவிடுவார்கள் என்ற கருத்தியல் திட்டமிட்டு சித்தரிக்கப்பட்டு வருகின்றது. உண்மையிலேயே பிரான்சில் என்ன நடந்தது என்பதை நடுநிலையோடு விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. பிரான்சில் செயல்படும் சார்லி ஹெப்டோ என்ற தீவிர இடதுசாரி பத்திரிகை மதங்களுக்கு எதிரான கருத்துக்களை வெளியிடுவதாக கூறிக்கொண்டு இஸ்லாமியர்களை மட்டுமே குறிவைத்து அருவருக்கத்தக்க ஆபாசங்களை கருத்து சுதந்திரம் என்ற பெயரில் பல ஆண்டுகளாக வெளியிட்டு வருகிறது. இந்நிலையில் இந்த பத்திரிகையில் கடந்த 2015ஆம் ஆண்டு இஸ்லாமியர்கள் உயிரிலும் மேலாக மதிக்கக்கூடிய நபிகள் நாயகத்தை ஆபாசமாக நிர்வாணமாக சித்தரித்து ஒரு கார்ட்டூனை வெளியிட்டனர். இதனை பொறுத்துக்கொள்ள முடியாத இஸ்லாமியர்களின் ஒரு பிரிவினர் அந்த பத்திரிகை அலுவலகத்தின் மீது பயங்கரவாத தாக்குதல் நடத்தியதில் பத்திரிகை அலுவலகத்தில் இருந்த 12 பேர் கொல்லப்பட்டனர். இந்த சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் தற்போது அந்த வழக்கின் விசாரணை இறுதி கட்டத்தில் உள்ளது. இந்நிலையில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு சர்ச்சைக்குரிய கார்ட்டூன்களை மீண்டும் வெளியிடப் போவதாக சார்லி ஹெப்டோ பத்திரிகை அறிவித்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அமைதியாக இருந்த பிரான்சில் மத கலவரத்தை தூண்டும் வகையில் செயல்பட்ட அந்த பத்திரிகை மீது நடவடிக்கை எடுக்காமல் பிரான்ஸ் அரசும் வேடிக்கை பார்த்தது. இந்த பரபரப்புகளுக்கு இடையே பாரிஸில் உள்ள பள்ளி ஒன்றின் வரலாற்று ஆசிரியர் சாம்பேல் என்பவர் வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சும் விதமாக மாணவ மாணவிகள் குழுமியிருந்த பள்ளி அறையில் நபிகள் நாயகம் பற்றிய கார்ட்டூன் என்று கூறி சார்லி ஹெப்டோ பத்திரிகையில் வெளியான ஆபாசமான கார்ட்டூன் ஒன்றை காட்டியுள்ளார். அதற்கு முன்னதாக வகுப்பில் உள்ள முஸ்லிம் மாணவர்கள் யார் என்று கேட்டு கையை உயர்த்துமாறு கூறியுள்ளார். பின்னர் அவர்களை வகுப்பறையில் இருந்து வெளியே செல்ல உத்தரவிட்டுள்ளார். பிறகு தாடி வைத்து தலைப்பாகை அணிந்து முஸ்லிம் வேடத்தில் நிர்வாணமாக இருக்கும் ஒரு ஆணின் கார்ட்டூனை காட்டி இதுவே நபிகள் நாயகம் கார்ட்டூன் என காட்டியுள்ளார் அந்த ஆசிரியர் சாம்வேல். இந்த காட்சிகளை வகுப்பறையில் இருந்த ஒரு மாணவி வீடியோ எடுத்து தனது தந்தையிடம் காட்ட அவரோ இது குறித்து பள்ளி நிர்வாகத்தில் புகார் கொடுத்ததுடன் இந்த வீடியோவை சமூக வலைதளத்திலும் வெளியிட்டார். இந்த வீடியோ வைரலாக பரவி பிரான்ஸ் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து சில நாட்களில் அந்த ஆசிரியர் சாம்வேல் தனது வீட்டின் அருகே மர்ம நபரால் தலை துண்டித்து கொல்லப்பட்டதாகவும் அவரை கொலை செய்த இளைஞர் ரஷ்யாவின் செஷன்யாவை பூர்வீகமாக கொண்ட அப்துல்லா என்ற 18 வயது இளைஞர் என்றும் அவரை சில நிமிடங்களிலேயே காவல்துறை சுற்றி வளைத்து சுட்டு கொலை செய்ததாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. இந்த விவகாரத்தில் சில முக்கிய கேள்விகள் எழுகின்றன. ஒன்று, ஏற்கனவே சர்ச்சைக்குள்ளாக்கி பல உயிரிழப்புகளை ஏற்படுத்திய அருவருக்கத்தக்க கார்ட்டூனை ஆசிரியர் சாம்வேல் ஏன் மாணவர்களுக்கு மீண்டும் காட்ட வேண்டும் என்பது முதல் கேள்வி. அடுத்ததாக, அப்துல்லா என்ற ரஷ்ய இளைஞர் முகமது நபி மீதுள்ள பற்று பாசம் அல்லது வெறி காரணமாக உண்மையிலேயே அந்த ஆசிரியரை கொலை செய்திருந்தாலும் சில நிமிடங்களிலேயே அந்த இளைஞர் கொல்லப்பட்ட நிலையில் ஒரு உள்ளூர் விஷயத்தை உலகளாவிய பிரச்சனையாக்கி இஸ்லாமியர்கள் சகிப்புத்தன்மை அற்றவர்கள் என்ற செய்தி ஏன் பரப்பப்படுகிறது என்பது இரண்டாவது கேள்வி. அடுத்ததாக, பள்ளி ஆசிரியர் சாமுவேல் மீது மிக பெரும் சர்ச்சை எழுந்த நிலையில் அவருக்கு பாதுகாப்பு அளிக்காததோடு அந்த ஆசிரியரை கொலை செய்த குற்றவாளியை பிடித்து முறையாக விசாரணை நடத்தாமல் காவல்துறை சில நிமிடங்களிலேயே சுட்டுக் கொன்றதாக கூறுவது அந்த ஆசிரியரை உண்மையிலேயே அந்த இளைஞர் தான் கொன்றாரா என்ற சந்தேகத்தை எழுப்புகிறது. உலகம் முழுவதிலுமே சில தலைவர்களை மக்கள் உயிருக்கும் மேலாக கருதுகின்றனர். அவர்களில் மார்க்ஸ், லெனின், காந்தி, நேரு, பட்டேல், பெரியார், அம்பேத்கர், காமராஜர், முத்துராமலிங்க தேவர் என சிலரை குறிப்பிடலாம். இந்த தலைவர்களை மக்கள் நேசிக்கும் அளவுக்கு இந்த தலைவர்களை வெறுக்கும் சிறு கூட்டமும் உண்டு. அந்த வெறுப்பாளர்கள் இந்த தலைவர்களை நிர்வாணப்படுத்தி புகைப்படம் வெளியிட்டால் அல்லது கார்ட்டூன் வெளியிட்டால் அதனை அந்த தலைவர்களின் ஆதரவாளர்கள் தாங்கிக் கொள்வார்களா என்பதும் கேள்வியாக இருக்கிறது. அப்படி இருக்கும் போது நபிகள் நாயகத்தை மட்டும் ஆபாசமாக நிர்வாணமாக சித்தரிக்கும் போது அதனை சகிப்புத்தன்மையுடன் இஸ்லாமியர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என எதிர்பார்ப்பது எந்த வகையில் நியாயம் என்பதே கேள்வி. அதே நேரம் நபிகள் நாயகத்தின் வாழ்க்கை முறை பற்றிய எந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்க தயார் என இஸ்லாமிய தலைவர்கள் கூறும் நிலையில் நியாயமான அறிவுபூர்வமான கேள்விகளை கேட்காமல் நபிகள் நாயகத்தை பற்றி அவதூறும் ஆபாசமும் பரப்புவது எந்த வகையில் நியாயம்?
என்ன இருந்தாலும் சட்டத்தை தன் கையில் எடுத்து ஒரு உயிரை பறிப்பதை நாகரீக சமுதாயம் ஏற்றுக்கொள்ளாது. Q7 செய்திகளுக்காக செய்தியாளர்கள் குழு.